Happy morning students. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா ஹூ வாட்ஸ் த வாட்டரில் செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து செக்ஷன் 2 பாருங்கள். ஓகே. A pack of wild dogs catching the scent of boar in the wind came to the spot where he had lied. They sniffed the circle that was fresh with the smell of the animal, the wind, and snarled and dug at the smell as if digging the exclusive boar himself out of the ground. Finally, realizing that there was no dinner to be found there, they departed their noise and tails high in the air, and in doing so they left the whole year little bigger and wider than they had found it. இதுக்கு முன்னாடி ஒரு வைல்டு போர் வந்துச்சு பார்த்தீங்களா, பார்க்குது. அந்த பிளேஸை பார்க்கும்போது பிக் இருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, வைல்டு போர் இருந்துச்சுல, அந்த பிளேஸில் வந்து பார்க்கும்போது அந்த டாகுக்கு வந்து இன்னும் தோண்டி பார்க்குது. அந்த மோப்பம் பண்ணி இப்போ ஸ்மெல் வரும்ல, அதை மோப்பம் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இன்னும் நல்லா தோண்டிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வைல்டு போர் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தோண்டினதுக்கப்புறமே தெரிஞ்சிருச்சு வைல்டு போர் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது அந்த பசியில் அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப வந்து ஆங்க்ரி நாய்ஸில் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஹை பிச்சில் வந்து அந்த நாய் வந்து ஊழ விட ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இருந்த அந்த பிக் இருக்கும்போது இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஹோல், அதை விட இப்போ வந்து அந்த எல்லா டாக்ஸும் சேர்ந்து இன்னும் தோண்டி அந்த ஹோல் என்ன ஆக்கிடுச்சுன்னா இன்னும் பிக்காகிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன் யூ வில் ஆஸ்க், நீங்கள் கேட்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு. Do other animals come along too? They do indeed, my child. I told you the whole had a story to tell. இந்த டாகோட இன்னும் நிறைய அனிமல்ஸ் வந்துடுச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் இந்த ஸ்டோரியோட கண்டினியூ இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். Not long after the rain came, it poured and only those of us who have seen the monsoons will know that what that means. It rained without stopping for 3 days and 3 nights, and the dry earth soaked up the moisture as a hungry puppy laps its milk. இது நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெயின் வந்து வருது. மான்சூன் சீசன்னாலே ரெய்னி சீசன்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நவம்பர் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ரெய்னிங்காக இருக்கும். அதே மாதிரி மான்சூன் சீசன் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. கண்டினியூவஸாக நான் ஸ்டாப்பாக பெய்யுது. எப்படி வந்து மழை பெய்யுதுன்னா ஒரு 3 டேஸாக 3 நைட்டு கண்டினியூவஸாக பெய்யுது. வெளியிலே வர முடியாத அளவு அங்கே பெய்யுது. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த மழை வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எர்த்தெல்லாம் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். நல்ல ஒரு தண்ணீர் இடம், நம்ம பார்க்குற இடம்லாம் தண்ணியாக இருக்கிறாப்புல இருக்கும். The whole earth smelled wet and fresh, and even the normal serious looking people in the village went around with smiles on their faces. The hole in the ground collected the water that fell, and around its edges the grass grew a brighter green. Soon buffaloes discovered the grassy spot, and as buffaloes wanted to do, they wallowed in the puddly water and turning the hole into a muddy pit. இப்போ அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப வந்து வெட் அண்ட் க்ரீனாக இருக்குது. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் பார்க்கும்போது பசுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் என்ன இருக்குதுன்னா அந்த வாட்டர் மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்போ மழை பெய்கிறப்போ அந்த ஹோலில் வந்து நிறையா வந்து வாட்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதில் உள்ள எட்ஜஸ் எல்லாம் சுற்றி என்ன இருக்குதுன்னா நிறைய க்ரீனு, ரொம்ப பிரைட்டாக நல்ல க்ரீன் கிராஸ்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பஃபலோ வந்து வருது அந்த பிளேஸ்க்கு, அதை பார்க்குது. அதை திரும்பவும் அதை பார்த்து அந்த ஹோலை வந்து இன்னுமே பிக்காக்கிறது. இந்த பஃபலோவை பார்த்துட்டு இன்னும் நிறையா பஃபலோஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த சாயிலெல்லாம் க்ரஷிங் பண்ணி அந்த இருக்கிற மண்ணெல்லாம் லைட்டாக க்ரஷிங் பண்ணி என்ன பண்ணுதுன்னா நகர்த்தி அதில் சின்ன ஹோலாக இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னும் பிக்கஸ்ட்டாக மாறிடுச்சு. I was not there to see, but I am told that many afternoons did the buffaloes gather and thus with a multitude of hooves trampling the soil. The pitch that was once a tiny depression widened and grew and became a little watering hole, and they all lived happily ever after. You will say idly, but that rarely happens in real tales, my dear. There is more to go, so you will have to wait a while. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா நல்லா அங்கே வந்து பசுமையாக இருக்குது. அந்த பிளேஸ்லாம் வந்து ரொம்ப பாய்ச்சிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்த பிளேஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல்
இதுவுமே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த ஹோல் டேமே என்ன ஆயிடுச்சுன்னா வாட்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் கேட்கலாம், இது ரியல் லைஃப்பில் ஹேப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் இன்சிடெண்ட்லாம் இதில் ஹேப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ இது ரேராக ஹேப்பன் ஆகும். பட் இதுக்கப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.